ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டியை வச்சு எப்படி ஈஸியாக பூந்தி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுகர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 விரலால் சுகரை தொட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 விரலால் தொடும்போது ஒரு கம்பி மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது பூந்தி நல்லா எல்லோ கலரில் ப்ரைட்டாக இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பூந்தி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பூந்தி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு கடலை மாவு, நம்ம எந்த கப்பால் சுகர் எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 பிஞ்சு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்தளவுக்கு மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். நம்ம பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாய் சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனால் 2 ட்ராப்பு கடலை மாவை இதில் ஊற்றுறேன். ஊற்றின உடனே இப்போ மேலே பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி மேலே உடனே பொரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் கடாய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி வச்சு தான் பூந்தி போட போகிறேன். இப்போ மாவு ஊற்றும் போது ஜல்லிக்கரண்டியை கொஞ்சம் மேலே ஹைட்டில் வச்சு மாவு கரைச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வரணும். பூந்தி போடுறதுக்கு எப்போயுமே இந்தமாரி கைப்பிடி வச்சுருக்க மிக்சிங் பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கரண்டியில் ஊற்றினோன்னா நம்ம கீழெல்லாம் சிந்தும். நம்ம மாவை ஊற்றும் போது கரண்டியை வச்சு தட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாவு கரெக்டாக கரைச்சிருந்தோன்னா பூந்தி இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக விழும். சப்போஸ் மாவு தண்ணியாக கரைச்சிருந்தீங்கன்னா பூந்தி விழும்போது வால்வாலாக வரும். அப்படி இருந்தால் 2 ஸ்பூன் கடலை மாவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூந்தி ரொம்ப திக்காக இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி இருக்காது. அப்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க பூந்தியை எடுத்துடலாம். எண்ணெய் கடாய் சூடாக இருக்கிறதுனால பூந்தி சீக்கிரமே வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது, மிக்சருக்கு தான் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம நார்மல் ஜெல்லி கரண்டிலேயே எவ்வளோ அழகாக முத்து முத்தாக விழுந்திருக்கு பாருங்கள் பூந்தி. பூந்தி இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்தால் போதும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பூந்தி எடுக்கும்போது எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது மீதி இருக்க சின்ன சின்ன பூந்தியெல்லாம் நம்ம அதை பெரிய கரண்டியால் எடுக்க வராது, அதனால் ஸ்டீல் வடிகட்டியில் மீதி இருக்க சின்ன சின்ன பூந்தியெல்லாம் இதில் எடுத்துக்கிறேன். இப்போ பூந்தி எவ்வளோ அழகாக முத்து முத்தாக விழுந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம நார்மல் ஜெல்லி கரண்டி தான் யூஸ் பண்ணோம். மாவு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரெக்டாக முத்து முத்தாக விழும். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் நம்ம பொரித்த பூந்தி, அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் பொரித்த முந்திரி திராட்சை, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க பூந்தியெல்லாம் சுகர் சிரப்போடு நல்லா அப்சர்வ் ஆகி பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ பூந்தியை கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் டைட்டாக. அப்போ தான் லட்டு நல்லா உதிராமல் இருக்கும். சில பேர் இதை பூந்தி பிடிக்க வரலன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதோட கலந்து அதுக்கப்புறமா லட்டு பிடிப்பாங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் செய்யலை. இந்த மாதிரி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு சாப்பிட. நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சாலே உருண்டை கரெக்டாக வந்துடும். இப்போ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லட்டு பிடிச்சாச்சு.
உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஒரு முந்திரியை வச்சு லட்டு பிடிச்சா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லா லட்டையும் நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 12 மணி நேரம் நல்லா காத்தார வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூந்தி லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.